ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம சோ சர்வைவல்குள்ள எப்படி ஃப்ளையிங் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ராடு எடுத்து இப்படி போடுது சென்டராக பார்த்து இப்படி ஏறிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஏறினதுக்கப்புறம் இது இப்படி இருந்ததுன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது மாட்டிக்கோங்க. இது வந்து தொட்டிங்கன்னா ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பாருங்கள், ஈஸியாக சரியாகுங்க. நீங்கள் முன்னாடி போனால் எவ்வளோ தூரம்லாம் போகலாம். ஆனால் நம்ம லாபி போய் தொட்டுட்டோம்னா நம்ம தானே கோஸ்ட் பண்ணி முடிக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸாக இருக்குன்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசாஸ்டர் மட்டும் சர்வே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் டொர்னாடோ கொஞ்சம் டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒரே இடத்துல மேலே கீழே போவோம், அது சுற்றி சுற்றி வரும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடுவில் வந்தால் நம்ம கன்ஃபார்ம் காலி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹைட்டுக்கு போயிட்டால் பிரச்சனை இல்லை. ஓகே, லாபி பக்கத்தில் மட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். லாபியை தொட்டால் அதிகமாக செத்துருவீங்க. போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் ஆகிட்டோம் அதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸாக இருந்தால் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுக்கலாம். பாய் பாய், see you.